ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த பிக்கு பார்த்த உடனே எனக்கு வந்தது என்னென்னா, நம்ம சூர்யா சாரோட ஞாபகம் நம்மளோட சுவாமிக்கு வந்திருக்கு. அதுதான் அந்த காலேஜை கவர் பண்ண மாதிரியான ஒரு பிக்கை எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். நம்ம சூர்யா சார் மறுபடியும் காலேஜுக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இல்லை, இங்கே தான் நம்ம நின்றுப்போம், இங்கே தான் வந்து ஷூட்டிங் போயிருக்கோம், அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கும். ஏன்னா முழுக்க 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 இந்த காலேஜில் மட்டுமே ஷூட்டிங் போனது. வீட்டிலலாம் ஷூட்டிங் போகும். அது இல்லாமல் 1-2 எபிசோட்ஸ் வேணால் வேறு ஏதாவது காலேஜில் எடுத்திருப்பாங்க. மற்றபடிக்கு முழுக்க முழுக்க இந்த காலேஜில் மட்டுமே ஷூட்டிங் போயிருந்தது. மறக்க முடியுமா? நம்மளுக்கே வந்து பாக்கியலக்ஷ்மி சீரியல்லையோ இல்லை வேறு ஏதாவது சீரியல்லையோ இந்த காலேஜை பார்க்கும்போது, அடடா நம்ம கேவியோட ஷூட்டிங் லொக்கேஷனில் இது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வரும். இவ்வளோ நாள் அங்கேயே இருந்து அந்த ஷூட்டிங் வந்து பண்ணி கொடுத்த நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த நினைவுகள்லாம் வராதா? அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அவங்க நின்று பேசின அந்த லொக்கேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த காலேஜ் சரௌண்டிங்ஸ் ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி நம்ம சூர்யா சார் பேக் டு ஃபார்மாக மகாநதி சீரியல் ஷூட்டிங்காக போயிருக்காரு. அந்த இடத்துலேருந்து ஒரு பிக் எடுத்து அவரோட மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக சூர்யா சாரை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது வேறு மாதிரி ஒரு ஜானர், இப்போ நடிச்சிட்ருக்கிறது வேறு மாதிரி ஒரு ஜானர். உடனே ஏன் மகாநதியில் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. அங்கே பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு ப்ரொஃபஸராக வந்து அந்த சொல்லிக் கொடுக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அந்த பிளாக் போர்ட் கிட்டே நின்றுட்டு ரசித்து ரசித்து பார்த்த ஒரு சீரியல் இல்லையா? என்னதான் இருந்தாலும் இவ்வளோ அப்டேட்ஸ் ஆன் டைமில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் கேவியை பற்றி. இப்போ மகாநதிக்கு அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது.